Praise the Lord. லூக்கா 22:42 இதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். Saying, Father, if it is your will, take this cup away from me. Nevertheless, not my will, but yours be done. ஆமாங்க, இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எல்லா காரியங்களும் நடக்கட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுகிறீர்கள்? ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு நான் அப்படின்ற காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? இல்ல ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த காரியத்தை நடக்க பண்ணும், வாய்க்க செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஒருவேளை நீங்கள் உங்கள் சுயத்தை நம்பி ஜெபம் பண்ணுகிறவர்கள், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களோட விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட இப்படி வச்சு பாருங்க. ஏசப்பா, என்னுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீர் எனக்கு எதை நன்மையாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதே வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. எனக்கு எது நன்மையாக இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு அதை செஞ்சு கொடுங்க. உம்முடைய சித்தத்தின்படி மட்டுமே நான் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க வாயினால அறிக்கையா பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்களும் இயேசுடைய சித்தத்தின்படியே நடக்கும். அந்த இடத்துல பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் எதுவுமே வராது. ஏன்னா நீங்க இல்ல, கிறிஸ்துவே உங்களுக்கு தலையாக இருந்து எல்லா காரியங்களும் செய்வார். உங்க சித்தம் இல்லைங்க, ஆண்டவரோட சித்தம். God bless you.